ஹாய், வெல்கம் டு விம்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து உங்கள் விம்லா சக்திவேல் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ரோட்டுக்கடை காளான் செய்ய போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் முட்டைக்கோஸ் தான் அதிகமாக போட்டு செய்வாங்க. நாம் காளான் நிறைய போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 தேக்கரண்டி, அதே அளவு மைதா மாவு 3 கரண்டி, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நம்ம தேவையான அளவு 1 கப்பு எண்ணெய். இப்போ நம்ம எல்லாம் கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுடலாம். மைதா மாவு 1 கப் போட்டாச்சு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு போட்டுடலாம், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. இப்போ நம்ம தண்ணி விடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சு, இதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும். இப்படி நல்லா நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுலேயே அப்படியே தண்ணி அதுலேயே விட்டுரும். அவ்வளோதான். நான் பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி விடல. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஈஸியான வேலை தான், உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இதெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, கடையிலையே வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நீங்கள் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம காளான் முட்டைக்கோஸ் போட்டு பொரிச்சு வச்சாச்சு. இப்போ இது நம்ம காளான் எப்படி, ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன், இதுலேயே நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்துக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் 1 கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை சிறிது, மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இரும்பு வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கியாச்சு. நம்ம மஞ்சத்தூள் சிறிது போட்டுக்கலாம், காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சோம்லங்க, இப்போ அதை இதில் ஊற்றிடலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் அலாசி ஊற்றிடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ இது கொதிச்சிருச்சு. நான் தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிங்க, மீதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சுவையான ரோட்டுக்கடை காளான் ரெடி. இது மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எப்படிங்க இருந்துச்சு நம்ம ரோட்டுக்கடை? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாயந்தரம் நேரம் நான் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.